Good morning students. Matrices and determinant chapterல 1.1 exerciseல first sum பார்க்க போகிறோம். Find the adjoint of the following. அவங்க வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு பயந்துட வேண்டாம், ரொம்ப ஈஸி தான் அந்த சம்மு. ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 1/3 2 2 1 -2 1 2 1 -2 2. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொடுத்துருக்க கிவனை எப்போவுமே முதல்ல எழுதிக்கோங்க. 2 2 1 -2 1 2 1 -2 2. அப்போ அது கொடுத்துருக்கிற அந்த வெளியில் இருக்க ஃப்ராக்ஷனை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், அசியூம் பண்ணாமல் லாம்டா அப்படின்னு எடுக்க போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா adjoint of lambda a which is equal to lambda power n-1 adjoint a. அப்போ we get adjoint வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லாம்டா வந்து என்னது 1/3, ஏயோட வேல்யூ வந்து 2 2 1 -2 1 2 1 -2 2. அடுத்து லாம்டா வந்து என்னது 1/3யா, என்னோட வேல்யூ வந்து 3 x 3 மேட்ரிக்ஸ்னால 3லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2, 3 - 1 வந்து 2. அப்போ adjoint ஏயோட வேல்யூவை போட்டிருக்கோம். இது வந்து இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் இருக்கிற இது வந்து 1 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்னது 1, 3 ஸ்கொயர் வந்து 9. அதுதான் இந்த ஸ்டெப்பில் 1/9 அப்படின்னு எழுதியிருக்கோம். adjoint ஏ தான் நம்ம இங்கே விரிச்சு எழுதியிருக்கோம். அது உங்களுக்கு ஈஸி தான். எப்படி எழுதணும், ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காலத்தையும் ஃபஸ்ட் ரோவையும் ஹைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன எழுதலாம், 1 2 -2 2. அடுத்து செகண்ட் காலத்தையும் ஃபஸ்ட்டு ரோவையும் ஹைட் பண்ணும்போது -2 2 1 2. அதுதான் இந்த ஸ்டெப்பில் எழுதியிருப்போம். அடுத்து அதே மாதிரி -2 1 1 -2. இது வெளியில் நீங்கள் போட்டுக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ ஒவ்வொன்றையும் இதே மாதிரி செகண்டும் தேர்ட் ரோவும் நீங்கள் செஞ்சிருவீங்களா, அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் 1 2 is 2 2 2s are 4. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும், இந்த மைனஸு சேர்ந்து உங்களுக்கு என்னதாயிரும், ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மைனஸு, அடுத்து -2 2s are 4, அடுத்து 1 2 is 2, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 2 2s are 4 -1. இப்படி இதே மாதிரி இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், -4 + 2, இங்கே 4 -1, இங்கே வந்து -4 -2, அடுத்து 4 -1 -4 + 2, இங்கே 2 + 4. ஹோல் பவர் என்னது வந்து டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணிடலாமா. 2 + 4 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6. இங்கே வந்து -6 கிடைக்கும், இங்கே ஒரு மைனஸ் சேர்ந்து உங்களுக்கு என்னதாயிரும், +6 ஆயிரும். அடுத்து 3, நெக்ஸ்ட் அதே மாதிரி -6 3 6 3 -6 6. அப்புறம் இந்த ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 -6 3 6 3 -6 3 6 6. அதாவது டிரான்ஸ்போஸை மாற்றி எழுதணும். அப்போ ரோவாக இருக்கிறது காலமாக சேஞ்ச் ஆகும். அடுத்து இதிலேருந்து நம்ம 3 காமனாக எடுக்கலாமா. அப்போ 3/9 ஆயிரும். அப்போ என்ன வரும், 3 காமனாக எடுக்கும்போது 3 2s are 6, 3 -2 3 2s are என்னது -6, இங்கே 1 வரும், இங்கே 2, இங்கே 1 -2 1 2 2. இதுலேருந்து என்ன எடுத்திருக்கோம், டேக்கிங் 3 காமன் ஃப்ரம் ஈச் என்ட்ரி. அதாவது நம்ம வந்து 3 வந்து என்ன செஞ்சுருக்கோம், காமனாக எடுத்திருக்கோம். அப்போ எழுதும்போது கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1/3 1 3 is 3 3 3s are 9 வரும். 2 -2 1 2 1 -2 1 2 2. இவ்வளோதான் இந்த சம். ஃப்ராக்ஷனாக இருக்கனால நீங்கள் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி. அதை காமனாக எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணி போட்டு நீங்கள் adjoint ஏ கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டு நீங்கள் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இப்போ இதில் 3 காமனாக இருக்கனால நம்ம 3 எடுத்து கேன்சல் பண்ணி தான் என்ன போட்டிருக்கோம், 1/3 கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோதான் இந்த சம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.